السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى. صدق الله العظيم. சங்கையான பெருமக்களே, இன்றைய தினத்தில் இளைஞர்களும் இஸ்லாமிய அடையாளமும் என்ற ஒரு மகுடத்தில் சிறிது நேரம் பேசலாம் என்று நினைக்கின்றேன். இளமை என்பது அல்லாஹ் மனிதர்களுக்கு அளித்த மிகப்பெரிய ஒரு அருளாக இருக்கிறது. அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் 5 அருட்கொடைகளை சொல்லுகின்ற பொழுது அதில் வாலிபத்தை நீங்கள் வயோதிகம் வருவதற்கு முன்னர் ஒரு அருளாக நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். சங்கையாளர்களே, வாலிபம் என்பது, இளமை என்பது அது வலிமை மிக்கதாகவும் ஆற்றல் மிக்கதாகவும் சிந்தனை பல சாதனைகளை புரிகின்ற ஒரு காலமாகவும் அந்த காலம் இருக்குகிறது. இந்த வயதில் ஒருவர் அல்லாஹுவை பயந்து வாழக்கூடியவராக இருந்தால் ஒரு சமூகத்தின் வழிகாட்டியாக, ஒரு சமூகத்தின் முன்மாதிரியாக அவர் ஆகுவதில் எந்த சந்தேகமும் கிடையாது. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி திருமிதி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு மனிதர் லா தஸூலு கதம அப்தின் யௌமல் கியாமா, மறுமை நாளில் ஒரு அடியானுடைய 2 பாதங்களும் அந்த இடத்தை விட்டு நகராது. வன் ஷபாபிஹி ஃபீமா அபலாஹு, அவனுடைய வாலிபத்தை குறித்து, அவனுடைய வாலிபத்தை எப்படி அவன் செலவு செய்தான் என்பதை குறித்து அவன் கேள்வி கேட்கப்படுகின்ற பொழுது அதற்கான சரியான பதிலை அவன் சொல்லவில்லை என்றால் அந்த இடத்தை விட்டு அவனால் நகர முடியாது என்று பெருமானார் சொல்லுகிறார்கள். புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, அல்லாஹு தஆலாவின் அவனை வணங்குவதிலேயே அவனுடைய வாழ்நாளை கழித்த அந்த வாலிபன் அவர்களுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா அவனுடைய அரிசின் நிழலில் இருந்து நிழல் கொடுப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். பெருமக்களே, நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வை வணங்குவது, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது, தொழுகையில் பேணுதலாக இருப்பது, நல்ல ஒழுக்கமிக்கவர்களாக வாழ்வது, ஹலாலை தேர்ந்தெடுப்பது, ஹராத்தை தவிர்த்து வாழ்வது, இதெல்லாம் இஸ்லாமிய அடையாளங்களாக இருக்கிறது. நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இளம் வயதிலிருந்தே ஷிர்க்கை எதிர்ப்பவர்களாக இருந்தார்கள். அதிலே மிக உறுதிமிக்கவர்களாக இருந்தார்கள். அதே போன்று அல் குர்ஆன் புகழ்ந்து சொல்லுகின்ற அஸ்ஹாபுல் கஹஃப், குகைவாசிகள் தன்னுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி குகைக்குள் தஞ்சம் புகுந்த அந்த செய்தியை அல் குர்ஆன் தெளிவாக சொல்லும். இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா, நிச்சயமாக அவர்கள் வாலிப கூட்டத்தினர்கள் தன்னுடைய ரப்பை ஈமான் கொண்ட அந்த வாலிப குழுவினர்கள் வஸித்னாஹும் ஹுதா, அவர்களுக்கு நாம் எமது நேர்வழியை அதிகரித்தோம் என்று சொல்லித் தருகிறான். சங்கையாளர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு நல்ல நண்பர்களை கொடுப்பார். சங்கையாளர்களே, இன்றைய இளைஞர்களுடைய சவால்கள் என்னவாக இருக்கிறது? சமூக ஊடகங்களை தவறான முறையில் பயன்படுத்துவது, தொழுகையில் அலட்சியமாக இருப்பது, கெட்ட நண்பர்களோடு அவர்களுடைய சகவாசம் இருந்து கொள்வது, ஒழுக்கக்கேடான பொழுதுபோக்குகள், இஸ்லாமிய அடையாளத்தையே மறைக்க முயற்சிக்கின்ற பல்வேறுபட்ட விடயங்களை சில இளைஞர்களிடம் நாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி, அல்லாஹு தஆலா யாருக்கு நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு நல்ல நண்பர்களை ஏற்படுத்தி கொடுப்பான். திருமறையில் அல்லாஹ் சொல்லி தருகிறான், அல்-அஹில்லாஉ யௌமஇதின் பஅதுஹும் லிபஅதின் அதுவுன் இல்லல் முத்தகூன். இந்த உலகத்திலே பிரியாமல் இருக்குகின்ற எத்தனையோ நண்பர்கள் மறுமை நாளிலே அவர்களில் சிலர்களுக்கு எதிரிகளாக இருப்பார்கள், தக்வா உடையவர்களை தவிர, இறையச்சமுடையவர்களை தவிர என்று குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 5 நேர தொழுகைகளையும் ஜமாஅத்துடன் நிறைவேற்றுவது, தினமும் குர்ஆனை ஓதுவது, நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுப்பது, பெற்றோருக்கு அவர்களுக்கு உபகாரம் செய்வது, அறிவை தேடுவது, அதே போன்று ஊடகங்களை நன்மை பயக்குகின்ற விதத்தில் பயன்படுத்துவது, இவைகளெல்லாம் நமது அடையாளங்களாக, ஒரு சிறந்த வழிமுறைகளாக இருக்கிறது. அந்த வகையில் இன்று நாம் செய்கின்ற செயற்பாடுகள், இன்று நாம் செய்கின்ற அத்துணை செயற்பாடுகளுக்கும் ரப்பு மறுமையில் கேள்வி கணக்கு கேட்க இருக்கிறான். அதற்கு பதில் சொல்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல ரஹ்மான் இந்த வாலிப பருவத்தை சிறந்த முறையில் கழிப்பதற்கு நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.